அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். ஸ்வயம் கோர்ஸில் நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்ற தகவல்களை பற்றியும், டிஎன்டிஇயு ஆன்லைன் கோர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வரும் தேதியை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஸ்வயம் கோர்ஸில் நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் காலேஜஸில் படிக்கிற பிஎட் மற்றும் எம்எட் மாணவர்களுக்கு ஸ்வயம் கோர்ஸில் ஜாயின் பண்ணி அதிலேருந்து பெறக்கூடிய சர்டிஃபிகேட்டை காலேஜ் மூலமாக யூனிவர்சிட்டிக்கு அனுப்பும்போது பிஎட் மற்றும் எம்எட் ரெகுலேஷன்ஸில் இது டிஎன்டியூவில் கொடுத்துருக்காங்க. அதனால் பெரும்பாலான பிஎட் மற்றும் எம்எட் மாணவர்கள் ஸ்வயம் கோர்ஸில் ஜாயின் பண்ணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் நீங்கள் செய்துட்டு வந்திருப்பீங்க. இதை பற்றின நம்ம வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தோம். ஸ்வயம் கோர்ஸில் எப்படி ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறது, என்னென்ன கோர்ஸை செலக்ட் பண்ணலான்ற ஒரு சஜஷன், அதுக்கப்புறம் குயிஸ் மற்றும் அசைன்மெண்ட்டை எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படின்ற தகவல் எல்லாமே நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே போட்டிருந்தோம். இப்போ இந்த ஸ்வயம் கோர்ஸில் என்னென்ன விதமான பிரச்சனைகள் நீங்கள் அனுபவிக்கிறீங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். 2 இல்லைன்னா 3 வாரத்துக்கு அவங்க படிச்சுட்டே வந்துட்டு 3வது வாரத்துலேருந்து சரியாக அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் வர மாட்டேங்குது, ஓப்பன் ஆகலை அப்படின்ற மாதிரி கண்டினியூஸாக என்கொயரி வந்துட்டுருக்கு. ஒரு மாணவர் அவங்க லாக் அவுட், அதாவது சைன் அவுட் பண்ணிவிட்டு திருப்பியும் சைன்இன் பண்ணும்பொழுது அந்த பிரச்சனை வராமல் 4th வீக்லேருந்து அது கண்டினியூ ஆகுதுன்னு சொன்னாங்க. யார் யாருக்குன்னா இந்த மாதிரி வருதோ, அதாவது 2-3 வாரங்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க, 4வது வாரத்துலேருந்து பிரச்சனை நடக்குது, உள்ளவே போக முடியல அப்படின்றவங்க சைன் அவுட் பண்ணி மறுபடியும் சைன்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது உள்ள மறுபடியும் கண்டினியூ ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது முதல் விஷயம். 2வது விஷயம், குயிஸ் மற்றும் அசைன்மெண்ட், இது 2த்துக்கும் லாஸ்ட் டேட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படி அந்த குயிஸ் மற்றும் அசைன்மெண்ட்டுக்கு லாஸ்ட் டேட்டு கொடுத்ததுக்கப்புறம் நான் அதில் போய் பார்க்க முடியல அப்படின்றவங்களுக்கு வேறு எந்த ஒரு ரீசனுக்காகவும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் யாருக்கெல்லாம் குயிஸ் இருக்குதோ, யாருக்கெல்லாம் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கோ, நீங்கள் அந்த குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள் நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுங்க. அடுத்த கொரி என்ன வருதுன்னா, சார் நான் கோர்ஸ் படிக்கும்போது எனக்கு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்தது, அதே மாதிரி யூடியூப்பில் நம்ம பார்க்குற மாதிரி இருந்தது அந்த கண்டென்ட்டு, இப்போ கோர்ஸ் முடிஞ்சதுனால எனக்கு அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்ற இந்த கொரியும் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வருது. இதுக்கு நீங்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி படிக்கக்கூடிய நேரத்திலேயே உங்களுக்கு புக்குன்னு இருக்கும், அதாவது பிடிஎஃப் மெட்டீரியலை நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க. அதே மாதிரி யூடியூப்பில் நீங்கள் பார்க்கும்பொழுதே நோட்ஸ் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிடுங்க. இது 2ம் முக்கியமானது. இன்கேஸ் உங்களுடைய இன்னும் கோர்ஸ் அது முடியல அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு வீக்லேருந்தே இந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணாத, அதாவது புக், அதாவது பிடிஎஃப் மெட்டீரியல் ஏதாவது இருந்ததுன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு ஞாபகமாக பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுங்க. இது ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும். இது 2வது விஷயம். சில பேர் சார் நான் கோர்ஸே இன்னும் ஜாயின் பண்ணல, இப்போ ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் 1 கிரெடிட் 2 கிரெடிட் இருக்கக்கூடிய ஜான்வரி செஷன் பெரும்பாலான கோர்ஸஸ்க்கு அதனுடைய என்ரோல்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் புதுசாக நீங்கள் எந்த ஒரு கோர்ஸையும் ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் நான் எடுத்த கோர்ஸ் என்னால் சரியாக பண்ணிக்க முடியல, அது ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வேறு கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது, நான் அதை ஜாயின் பண்ண முடியுமா, அப்படி ஜாயின் பண்ணுறதுக்கு ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பெரும்பான்மையான ஜான்வரி செஷன் கோர்ஸ் எல்லாமே என்ரோல்மெண்ட்டு முடிச்சிட்டாங்கன்றதுனால புதியதாக நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது. அதனால் ஏற்கனவே நீங்கள் ஜாயின் பண்ண கோர்ஸை நீங்கள் கண்டினியூ பண்ணிங்க. அடுத்த கொரி என்ன வருதுன்னா, நான் 2 கோர்ஸை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று காலேஜிலேருந்து சொன்னாங்க, இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்கன்னு 2 கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணி வச்சுட்டேன். 2 கோர்ஸுக்கும் உண்டான குயிஸு, அசைன்மெண்ட்டு இதெல்லாம் நான் செஞ்சுட்டே வரேன் சார். வீக் 1 வீக் 2னா முடிஞ்சிடுச்சு,
எக்ஸாம் எழுதும்போது நான் எந்த கோர்ஸுக்கு பணம் கட்டுவது, எந்த கோர்ஸை நான் எக்ஸாம் எழுதுவது, எனக்கு எக்ஸாம் சென்டர் எங்கே வரும்? இந்த 3 கேள்விகளை அவங்க முன் வச்சிருந்தாங்க. இதுக்கு வந்து நீங்கள் 2 இல்ல எத்தனை கோர்ஸ் வேணாலும் பண்ணலாம்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஃபீஸும் வந்து நீங்கள் எத்தனை கோர்ஸுக்கு வேணாலும் நீங்கள் ஃபீஸ் கட்டலாம். ஆனால் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டருக்கு வந்து உங்களுக்கு சாய்ஸ் கேட்பாங்க, ப்ரிஃபரன்சஸ் எந்த இடத்துல வேணும்னு. நீங்கள் 4 சிட்டியோ அல்லது 3 சிட்டியோ நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த செலக்ட் பண்ண சிட்டியில் தான் போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரேண்டமாக கம்ப்யூட்டர்லேருந்து தான் செலெக்ஷன் பண்ணுவாங்கன்றதுனால நீங்கள் வந்து ப்ரெஃபரன்சஸ் வேணால் கொடுக்கலாமே தவிர தேர்ந்தெடுக்கிறது கம்ப்யூட்டர் தான். ஒரே சென்டர்லேயே உங்களுக்கு 2 எக்ஸாம் போட்டிருந்தா காலை மாலைன்னு 2 எக்ஸாம் போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் அதே சென்டரில் நீங்கள் எழுதிக்கலாம் 2 எக்ஸாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய கோர்ஸ்லேயே போனீங்கனாலும் தெரியும், எக்ஸாமினேஷனுக்கு ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2ன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போது ஒரு நேரத்தில் நீங்கள் ஒரு எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதுனீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இருக்கும். எந்த கோர்ஸை வந்து நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்களோ அந்த கோர்ஸுக்கு உண்டான பணத்தை கட்டி அந்த கோர்ஸை நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நீங்கள் பாஸ் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நான் 2 கோர்ஸுக்கு நான் கட்டிட்டேன், 3 கோர்ஸுக்கு நான் கட்டிட்டேன், எந்த கோர்ஸ் எழுதுறதுன்னா இதுதான் உங்களுக்கான நீங்கள் வாய்ப்பு. ஒரே சென்டரில் போட்டாங்கன்னா காலை மாலைன்னு நீங்கள் எழுதலாம். அப்படி நடக்குமான்றது ரொம்ப ரேர் ப்ராபபிலிட்டின்றதுனால நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸுக்கு பணம் கட்டிட்டு அதில் நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்த கொரி வந்து, சார் நான் வந்து இப்போதைக்கு எல்லாத்தையும் நான் முடிச்சிடுறேன், குயிஸு அசைன்மெண்ட் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணுறேன், எக்ஸாமினேஷன் ஃபீஸும் கட்டிடுறேன், ஆனால் எக்ஸாம் எழுத முடியலன்னா அதே கோர்ஸு வந்து நான் அடுத்த தடவை எக்ஸாம் எழுத முடியுமா அப்படின்ற கேள்வியும் கேட்டாங்க. அதுலேயும் வந்து நான் மீண்டும் குயிஸு அசைன்மெண்ட் இந்த மாதிரி நான் சப்மிட் பண்ணிட்டு தான் மறுபடியும் பண்ணணுமான்ற இந்த கேள்வியும் கேட்டிருந்தாங்க. அதற்கு வந்து சில கோர்சஸ் அதுவே கண்டினியூ ஆகலாம். ஆனால் பல கோர்சஸ் திரும்பவும் அடுத்த ஜூலை செஷனில் அது கண்டினியூ ஆகும்னு சொல்ல முடியாது. ஆகையினால் நீங்கள் இந்த தடவை எழுதாமல் விட்டுட்டிங்கன்னா எக்ஸாம், அடுத்த தடவை நீங்கள் வேறு ஒரு கோர்ஸை ஜாயின் பண்ணி அந்த கோர்ஸுக்கு உண்டான குயிஸு அசைன்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் முடிச்சுட்டு அப்போவும் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். இந்த தடவை நான் எழுதலைன்றதுக்காக அடுத்த தடவை எனக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் நான் கட்ட மாட்டேன்னு சொல்ல முடியாது. இந்த தேர்வுக்கு எக்ஸாம் எழுதலைன்னா, அதாவது எக்ஸாம் ஃபீஸ் கட்டிட்டு இந்த தேர்வுக்கு நீங்கள் எழுதலைன்னா அடுத்த தேர்வுக்கு நீங்கள் எக்ஸாம் ஃபீஸு கட்டி தான் ஆக வேண்டும். எக்ஸாம் ஃபீஸ் கட்டாமல் அடுத்த தடவை உங்களுக்கு ஹால் டிக்கெட் வராது. ஆக இந்த மாதிரி கொரீஸு எல்லாமே அனுப்புறதுனால இந்த கொரீஸை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம இங்கே கொடுத்துட்ருக்கோம். இதையெல்லாம் மீறி இன்னும் சில மாணவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, டிஎன்டியு ஆன்லைன் கோர்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பொருளையும், டிஎன்டியு ஆன்லைன் கோர்ஸோட அனௌன்ஸ்மெண்ட்டு இந்த தேதியில் வரும் அப்படின்னு ஒரு வதந்தி பரவிட்டுருக்கு. இன்றைய தேதி, அதாவது 13/3/2025 இன்றைய தேதியின் படி தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் பொறுத்தவரை டிஎன்டியு ஆன்லைன் கோர்ஸ் வருவதற்கான வாய்ப்பு குறைவு. அதனால் டிஎன்டியு ஆன்லைன் கோர்ஸ் வந்து வரும்ன்ற அந்த நம்பிக்கையோடு இருப்பவர்கள் நீங்கள் அடுத்த வரக்கூடிய ஜூன் 2025 ஸ்வயமில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய கோர்ஸை நீங்கள் படித்து முடித்து ஸ்வயம் மூலமாக நீங்கள் பெறக்கூடிய சர்டிஃபிகேட்டை காலேஜ் மூலமாக நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் அனுப்பிச்சிடுங்க. அதனால் டிஎன்டியு ஆன்லைன் கோர்ஸ் வரும் அப்படின்ட்டு நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான். தற்போதைய நிலைமைக்கு, அதாவது இன்றைய தேதிக்கு அது வந்து சரியாக வராது. மறுபடியும் ஏதாவது டிஎன்டியு மூலமாக ஆன்லைன் கோர்ஸ் ஏதாவது ஜாயின் பண்ணுறதுக்கான அறிவிப்பு வந்ததுன்னா நிச்சயமாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். உங்கள் கல்லூரிகள்லேயும் உங்களுக்கு நிச்சயமாக டிஎன்டியு ஆன்லைன் கோர்ஸ் வருது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குன்றதை நிச்சயமாக தெரியப்படுத்துவாங்க. அதனால் டிஎன்டியு ஆன்லைன் கோர்ஸு தற்போதைக்கு வராததுனால இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் வந்ததுன்னா நீங்கள் இந்த டிஎன்டியு ஆன்லைன் கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா வரக்கூடிய ஜூன் 2025 செஷனில் ஸ்வயமில் ஏதாவது ஒரு கோர்ஸை ஜாயின் பண்ணி ஆன்லைன் கோர்ஸ் சர்டிஃபிகேட் பெற்று நீங்கள் கல்லூரி மூலமாக யூனிவர்சிட்டிக்கு சப்மிட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஸ்வயம் கோர்ஸில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை எவ்வாறு
நம்ம தீர்க்கணும் அப்படின்ற சஜஷனும், டிஎன்டியு ஆன்லைன் கோர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வரும் தேதி பற்றிய இந்த அறிவிப்பு பற்றியும் ஒரு விரிவான அலசல்களை இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வேறு சில தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த ஸ்வயம் கோர்ஸை பற்றின வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க. தேங்க்யூ.